Sun Mobility is a 7-year-old company which is into the battery swapping space, and it has Sun Group and Maini Group as original partners. On the way, we had investors like Bosch, Vitol, and now Indian Oil. With Indian Oil, it is beyond investment. It is also a joint venture for running the marketing and sales operation for 2 and 3 wheeler segment, and which is already operational by the name Indo Fast Energy, which is a joint venture 50-50 between Sun Mobility and Indian Oil. In India, you have 7 highways which caters to 50% of freight movement. Total distance is 12,000 kilometers. Then there are 200 tourist routes which cater to 50% of passenger traffic movement, which is around 14,000 kilometers. So total 25-26,000 kilometers, you can cover 50% of India in terms of freight and passenger movement. So there, if I, like Baki said, every 50 kilometers if I put up, so it will come to around 1,000 swap station to cover 50% of market. நாங்கள் கொண்டு வந்திருக்கிற டெக்னாலஜி என்னன்னா, இப்போ எலக்ட்ரிஃபிகேஷன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இண்டஸ்ட்ரி எப்படி எலக்ட்ரிஃபை பண்றதுங்கிறது எவ்வளோ வந்து டெமோக்ரட்டைஸ் பண்ணலாம், எப்படி வந்து சாதாரண ஒரு பிரைவேட் ஆப்ரேட்டர்ஸும் இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான சொல்யூஷன் தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ எங்களோட டெக்னாலஜி வந்து நீங்கள் 3 டன்னர் ஸ்மால் ட்ரக்ஸ்ல இருந்து ஒரு 55 டன்னர் 60 டன்னர் டிப்பர் டிராக்டர் ட்ரெய்லர் ஆர் 7 மீட்டர் ஸ்கூல் பஸ், ஸ்டாஃப் பஸ், லாங் ரேஞ்ச் பஸ்ஸஸ், இந்த மாதிரி மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ்ல வந்து எங்க டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ண முடியும். இதுல எப்படி வந்து இது ஒரு மார்க்கெட் சாய்ஸா இந்த டெக்னாலஜியை கொண்டு வரதுங்கிறத எங்களோட சொல்யூஷன். ஸோ இது எப்படி பண்றோம்னா, இனிஷியலா நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வாங்கும்போது எவ்வளோ ஹை இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் அதெல்லாம் வந்து பிரேக் பண்ணிட்டு, எப்படி ஒரு டீசல் வண்டியை ஒரு ஆப்ரேட்டர் வாங்குறோம் அதே காஸ்ட்ல இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பிளஸ் வந்து டெய்லி ஆப்ரேட்டிங் காஸ்ட்ல டீசலுக்கு எவ்வளோ ஒரு ஸ்பெண்ட் பண்றாரோ அதுல வந்து ஒரு 15-20% சேவிங்ஸ் வந்து அவர் டெய்லியும் பார்க்க முடியுங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்றது இந்த டெக்னாலஜி. ஸோ இப்போ வந்து நாங்கள் we are working with all vehicle manufacturers, we can explain later. பட் இப்போ நாங்கள் வந்து பிரைவேட் ஆப்ரேட்டர்ஸை ஒவ்வொரு லொக்கேஷன்லையும் போய் அவங்களை மீட் பண்ணி அவங்களுக்கு இந்த டெக்னாலஜி என்னன்னு சொல்லி புரிய வச்சு, எப்படி இது வந்து அவங்களுக்கு வந்து அதை அவங்க இதில் இந்த ப்ராடக்டை லைக் பண்ணி எப்படி அவங்க எக்ஸிஸ்டிங் டீசல் வெஹிக்கிளை ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒர்க் ஷாப்பை நாங்கள் வந்து கண்டினியூஸாக ரன் பண்ணிருக்கோம். இது எங்களோட 3rd ஈவெண்ட். ஸோ இதுக்கப்புறம் தமிழ்நாட்டிலையும் நாங்கள் வந்து இன்னொரு 4-5 லொக்கேஷன், நம்ம நெக்ஸ்ட் வந்து தருமபுரி போகிறோம், சேலம், நாமக்கல், திருச்சி, மதுரை, இந்த மாதிரி நாங்கள் வந்து போய் ஒவ்வொரு இடத்துலையும் கஸ்டமர்ஸ் ஆக்சுவல் ஆப்ரேட்டர்ஸை மீட் பண்ணி இந்த டெக்னாலஜியை புரிய வச்சு எப்படி வந்து இந்தியாவை தமிழ்நாட்டை நமக்கு ஒரு மாசு இல்லாத டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியை மாற்றுறதுங்கிறது தான் எங்களோட. Versus IC, it is 15-20% better in TCO terms, and versus fixed, about 10% better. கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஸோ அதான் சார், இப்போ வந்து ஒரு நார்மல் பஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் வண்டியை மாற்றுறதுக்கான காம்பனன்ட்ஸ் மட்டுக்கான காஸ்ட் வந்து 15-16 lakhs ஆகும். அது இல்லாமல் பாடியில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கு வந்து ஒரு 2-3 lakhs மினிமம் ஆகும். வண்டி கண்டிஷனை பொறுத்து வந்து இப்போ ஒரு 5 years to 5 years வந்து பெரிய பிரச்சனை இருக்கு. 5 years மேல போச்சுன்னா வெஹிக்கிள் பாடி வந்து ரீஃபர்பிஷ் பண்ற மாதிரி இருக்கும், அதுக்கான காஸ்ட் ஆயிடும். சார் எங்களோட ரோட் மேப் பாத்தீங்கன்னா எவ்ரி 50 kilometers ஹைவே ப்ரொவைடட் மற்ற டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு ஹைவேஸ்ல எவ்ரி 50 kilometer ஒன் சைடு ஒரு ஸ்டேஷன் இருக்கும். அதே மாதிரி அந்த ஆப்போசிட் சைட்ல இதே மாதிரி எவ்ரி 50 kilometers இருக்கு. ஸோ டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா எவ்ரி 25 kilometers ஐதரா